ஜிவி பிரகாஷ் குமார் உடனான டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு சைந்தவி மேம் கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய எமோஷனலான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்து ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க ஃபேன்ஸ் கிட்ட அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. மேபி இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டுட்டு வரதுக்கு இந்த டைம் எங்களுக்கு தேவைப்படும். இந்த டைம் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற டைம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருட காதலுக்கு அப்புறமேலு 11 வருட திருமண வாழ்க்கைக்கு அதுக்கப்புறமேலு அவங்களுடைய விவாகரத்தை அவங்க உறுதி செஞ்சுருக்கிறாங்க. 1 இயருக்கு முன்னாடியே அவங்க இந்த டிவோர்ஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மியூச்சுவலாக அவங்களுக்கு டிவோர்ஸ் வந்துடுது. அந்த கோர்ட் சீன்ஸில், அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் ரொம்பவே வைரலாக போச்சு. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்வி சைந்தவி கூட இருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அன்வி தாராளமாக சைந்தவி கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு ஃபாதராக ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்கிறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக சைந்தவி மேம் எந்த டிமாண்டுமே பண்ணலை அப்படிங்கிறத ஜிவி பிரகாஷ் குமாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க, நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்காங்க ஜிவி கிட்ட இருந்து சைந்தவி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வருது. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சில்லியாக இருக்குது. ஏன்னா சைந்தவி மாதிரி ஒரு பியூர் சோலை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க என்னுடைய வைஃப், என்னுடைய டாட்டரோட அம்மா அப்படிங்கிறத தவிர அவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய கேர்டேக்கர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெல்விஷர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஜோனில் தான் நாங்கள் எப்போவுமே பேசுவோம். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக சைந்தவி மேம் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன ஒரு எமோஷ்னலான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமேலு கொஞ்சம் குண்டாயிட்டேன். அதாவது சின்ன இஷ்யூஸ்க்கு அப்புறம் சிசேரியன் தான், ஸோ சின்ன இஷ்யூஸ்க்கு அப்புறமேலு நான் குண்டாயிட்டேன். என்னால் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணவே முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஆனால் அதில் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அதுக்கப்புறம் தான், அதாவது எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எங்களுடைய குழந்தைக்கு அப்புறம் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஜிவி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு சில விஷயத்துக்கு அப்புறமேலு படம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணது கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் அவரை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்தது. நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் எங்களுக்குள்ளே வர அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு ரொம்ப கவலையை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஜோனில் தான் நாங்கள் அடிக்கடி பழகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஜோனை எங்களுக்குள்ளே பிரேக் ஆகுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணும் போது இது ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ வி நீட் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய லைஃப்பில் நடந்த அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி சைந்தவி மேம் ஷேர் பண்ணியிருக்காங்க.